ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எல்லாத்துக்கும் வரலட்சுமி நோன்பு. வரலட்சுமி நோம்புக்கு நம்ம அம்மாவுக்கு வந்து என்னென்ன போட்டு அலங்காரம் பண்ணலான்ற ஜுவல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து கழுத்துக்கு போட்டு தேங்காவை வந்து கவர் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஜிமிக்கி. இதோடைய செட்டு பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்கும். பெரிய லக்ஷ்மி டாலர் போட்டது, இது ஆன்டிக். இதில் இன்னொன்று சின்ன சைஸ் இருக்குது. அழகாக கீழே இதில் முத்து தொங்குங்க. இதில் 2ல் ஏதாவது ஒன்று வந்து நான் இடுப்புக்கு ஒட்டியானமாக போட்டுருவேன். அடுத்து பார்த்திங்கன்னா காசு மாலை. இதுவும் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. அம்மாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்திருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா திருமாங்கல்யம் வந்து வாங்கியிருக்கோம். இந்த வருஷம் நாங்கள் இது புதுசாக வாங்கினதுங்க. இதெல்லாமே இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் ஏற்கனவே இருந்தது. இந்த திருமாங்கல்யம் தான் இந்த வருஷம் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அடுத்த வருஷம் வேறு என்ன வேணுன்றதை பார்த்துக்கலாம். வருஷம் ஏதாவது ஒன்று நாங்கள் புதுசாக அம்மாவுக்கு வாங்கிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மாலை. இந்த மாலை வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த தடவை அது வாங்கியாச்சு. நம்ம நினச்ச மாதிரியே மாலையும் வந்து நல்ல அம்சமாக அமைஞ்சிருக்குது. சரி, அம்மாவுக்கு போட்டு நம்ம எப்படி இருக்குன்றது அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். அலங்காரம் பண்ணுறது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. இந்த மாலை போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அப்படின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா நெத்திச்சூடி எடுத்து வச்சுருக்கிறேன். தேவைப்பட்டால் நெத்திச்சூடி அம்மாவுக்கு போடலான்ட்டு. அம்மாவுடைய ஃபேஸுங்க இது. சரி, வாங்க நம்ம அலங்காரம் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நான் இன்னொரு கிஃப்ட் ஒன்று வாங்கியிருக்கிறேன். இது பார்த்திங்கனாக்கா கலசம் வைக்கிறதுக்காண்டி ஒரு வந்து லோட்டஸ் ஃப்ளவர் ஷேப்பில் வந்து இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பார்த்திங்கன்னா கீழே வந்து கிண்ணம் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம கலச சொம்பு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து வாழை இலை போட்டு நம்ம அரிசி பரப்பிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கலசத்தை எப்போயுமே வச்சு அழகாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு தாமரை பூவில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அழகாக இருக்குங்க. இந்த தடவை இது வாங்கியிருக்கோங்க. வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பச்சரிசி மாவில் வந்து கோலம் போட்டிருக்கோம். நான் வந்து இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக தாங்க கோலம் போட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கை வலி அப்படின்றதுனால ரொம்ப சிம்பிளாக போட்டேன். டாக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து வரலட்சுமி ரொம்ப நல்லபடியாக செய்யணுன்றதுக்காண்டி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வால் ஹேங்கிங் வந்து டோர் ஹேங்கிங். இது வந்து நான் ஆன்லைனில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வாங்கி 3 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் இதை வந்து நான் பூஜைக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் கழட்டி அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்குவேங்க. அனைவருக்கும் இனிய வரலட்சுமி பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து பூஜை நாளே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா காலையிலேருந்து எந்த வீடியோவும் எடுக்க முடியல. இப்போ வந்து காலையிலேருந்து வந்தது போக மீதி உள்ளவங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி ப்ளவுஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம். அம்மாவுடைய அலங்காரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து நாளைக்கு கூட இன்னொரு இதில் வந்து நான் ஃபுல்லாக வந்து அதை எடுத்து நான் போடுறேன். அம்மாவுடைய அலங்காரம் கலசம் செஞ்சதையும் எடுக்க முடியலங்க. வெளியில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்தது இதெல்லாம் எடுக்க முடியல, சாரி. அம்மாவுடைய முழு அலங்காரத்தை பாருங்கள். ரொம்ப அழகாக அம்சமாக இருக்குது. இந்த முகம் வந்து பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப சாந்தமாக இருக்குது, அழகாக இருக்குது, நீங்கள் நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப என்னுடைய அலங்காரம் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே அம்மாவுடைய அருள் கிடைக்குங்க. ஐஸ்வர்ய சகல சௌபாக்கியங்களோட அனைத்து நலன்களையும் பெற்று நலமுடன் இருக்க அம்மாவை வேண்டிக் கொள்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறதுனால எனக்கும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய வியூவர்ஸ்க்கும் இந்த அம்மாவுடைய பலன் வந்து போய் சேரும். என்னுடைய வீடியோவை பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் மேலும் என்னுடைய சேனல் வளர்கிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. இந்த வருஷம் போல் அடுத்த வருஷமும் இதை விட சிறப்பாக வரலட்சுமி நோன்பு நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டாடணும்னு வேண்டிக்கிறாங்க.
பூஜை முடித்து இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியது. காலையிலே வந்து அம்மாவுக்கு வந்து பூஜை பண்ணி வீத்தியம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம். கலசத்தை வந்து உள்ள பூஜை ரூமில் கொண்டு போய் வச்சுருக்குறோம். இதில் இருக்கிறது எல்லாமே கலட்டும் போது நான் சொன்னேன் அம்மாக்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலன்ட்டு, அதனால் இப்போ எடுத்துக்கிறோங்க. சாமி போட்ட நகையெல்லாம் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சுங்க. இது ஒரு பாக்ஸ் தான் நான் எடுத்து இது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ அம்மாவோடைய இதுவையும் எடுத்து நம்ம பேக் பண்ணி வச்சாச்சு. என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.